காசு இல்லையே, என்ன பண்ணுறது? ஐ, அப்பா உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் ஏதாவது ஒரு பிட்டு போடணுமே. என்ன சொல்லி சமாளிக்கலாம்? ஏதாவது சொல்லுவோம். எப்பா 100 ரூபா கொடு. காசு இல்லை, போடா. என்னப்பா இப்படி மூஞ்சில் எடுத்துமா சொல்கிற? உனக்காண்டி என் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், எனக்காண்டி ஒரு 100 ரூபா கூட கொடுக்க மாட்டியா? அப்படி என்னப்பா தியாகம் பண்ணீங்க? கொஞ்சம் சொல்லுங்கள். நீ அம்மாவை கல்யாணம் பண்ண பிறகு நான் பிறந்து உனக்கு அப்பான்ற பேரையும் மரியாதையும் கொடுத்தேனே, அது நான் செஞ்ச தியாகம் இல்லையாப்பா? உனக்காக பள்ளிக்கூடத்துக்கெலாம் போய் வாத்தியார்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி தலையில் கொட்டு வாங்கி உனக்காகலாம் படித்தேனே, அது நான் செஞ்ச தியாகம் இல்லையாப்பா? ஸ்வேதா, முதல் இவனை கள்ளிப்பாலை ஊற்றுக்கொள்ளு. எனக்கு பிள்ளையே வேணாம். கள்ளிப்பாலை ஊற்றுக்கொள்ள போகிறாங்களா? என்ன இப்படி இறங்கிட்டாங்க? எப்போ எனக்கு காசு வேணாம்ப்பா, போய்ட்டுறேன்ப்பா.